students, welcome to Just Add Maths. இந்த வீடியோவில் நம்ம exercise 2.3ல இருக்கிற last 5 sums பார்க்கலாம். So first sixth sum. Sixth sum பார்த்தீங்கன்னா what is the time 15 hours before 11 PM அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளோட ஃபிஃப்த்து சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 100 hours ஆஃப்டர் 7 AM அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம மாடியூலோ 24 யூஸ் பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து 100 ஹவர்ஸ்ன்னு இருக்குது. 100 ஹவர்ஸுங்கிறது 24 விட 100ங்கிறது 24 விட பெரிய நம்பர். ஸோ அதனால் நம்ம 1 டேக்குள்ளே 24 ஹவர்ஸை யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 15 ஹவர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 15 ஹவர்ஸ் பிஃபோர் 11 PM அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 15 ஹவர்ஸ்ன்னு இருக்கிறதால நம்ம மாடியூலோ 12 தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஹாஃப் டே அப்படிங்கிற கணக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து 100 ஹவர்ஸ். ஸோ ஆப்வியஸாக அது வந்து 3 days கிட்ட தான். ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே 24 எடுத்தோம். ஆனால் இங்கே வந்து வெறும் 15 ஹவர்ஸ் தான். ஸோ அது கிட்டத்தட்ட ஹாஃப் டே தான். அதனால நம்ம இந்த சம்முக்கு மாடியூலோ எடுத்தோம், ஃபிஃப்த்து சம்முக்கு 24 எடுத்தோம். ஸோ இங்கே வந்து மாடியூலோ 12 எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 hours பிஃபோர் 11 PM அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு லாஸ்ட் சம்மில் நம்ம 7 + 100 mod 24 அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஏன்னா 7 AMக்கு 100 hours அப்புறம் என்ன டைம் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே 11 PMக்கு பிஃபோர் 15 hours என்ன டைம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஃபோர்ன்னு கேட்டதால நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 11 PMலேருந்து நம்ம 15 ஹவர்ஸை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 11 PM மைனஸ் 15 mod, இங்கே வந்து 12ன்னு எடுத்துக்கணும், 24 எடுக்கக்கூடாது. ஸோ 15 mod 12, இதை வந்து நம்ம 12ஆல் டிவைட் பண்ணலாம் 15. ஏன்னா இது வந்து டிவைசர், இது வந்து ரிமைண்டர் வந்து பெருசாக இருக்குது. ஸோ டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 15 12 12 1 is 12, ரிமைண்டர் 3. ஸோ இந்த ரிமைண்டரை இங்கே எழுதிக்கோங்க. ஸோ 11 PM மைனஸ் 3 mod 12. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 15 ஹவர்ஸை தான் 15 mod 12ன்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி 3 mod 12 நம்ம 3 ஹவர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ 11 PM மைனஸ் 3 ஹவர்ஸ். ஸோ 11 PMலேருந்து 3 ஹவர்ஸை சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 8 PM கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் நம்மளோட ஆன்சர் வந்து 8 PM. தட் இஸ் த டைம் 15 hours பிஃபோர் 11 PM இஸ் 8 PM. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 12 மாடுலஸ் போடணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் சம்மில் 100 hours, அதனால் நம்ம மாடியூலில் 24 போட்டோம். இங்கே வந்து 15 hours தான் கேட்டிருக்காங்க. 24 விட 15 வந்து கம்மி. அதனால் நம்ம மாடியூலோ 12 வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது 7th சம் பார்க்கலாம். ஸோ 7th சம் பார்த்தீங்கன்னா டுடே இஸ் Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் 2.18 மாதிரி. ஸோ கலா அண்ட் வாணி அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் வந்து நம்ம டேஸ்க்கு நம்பர்ஸ்லாம் அசோசியேட் பண்ணி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சம்மு பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்பர்ஸ் அசோசியேட் பண்ணிடலாம் டேஸ் ஆஃப் த வீக்கு. ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ சண்டேக்கு 0 கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 5. சாட்டர்டேக்கு 6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டுடே இஸ் டியூஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டியூஸ்டேக்குள்ள நம்பர் வந்து 2. ஸோ த நம்பர் ஃபார் டியூஸ்டே இஸ் 2. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த டியூஸ்டேலேருந்து 45 டேஸ்க்கு அப்புறம் என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ அதுக்குள்ளே நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஆஃப்டர் 45 டேஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஆஃப்டர்னால் ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 45 டேஸ்க்கு 45 ப்ராக்கெட்டில் மாடியூலோ 7. ஏன்னா 1 வீக்கில் 7 days இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ வந்து 7 யூஸ் பண்ணணும். ஸோ 2 + 45 mod 7.
ஸோ இந்த 45 mod 7 இது 45 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 45 7 7 6 42 ரிமைண்டர் 3. ஸோ இது எப்படி மாறும்னா 2 + 3 mod 7 அப்படின்னு இருக்கும். ஸோ 2 + 3 mod 7னா 5 mod 7. நமக்கு கிடச்சிருக்கிற நம்பர் வந்து 5. ஸோ 5க்கு நேராக நீங்கள் என்ன டே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 5க்கு நேராக நம்மக்கிட்ட ஃப்ரைடே இருக்குது. ஸோ therefore uncle will come on Friday. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இது முக்கியம். டியூஸ்டே கொடுத்துருக்காங்க, அது ஒரு இன்ஃபர்மேஷன் முக்கியம். இன்னொன்று ஆஃப்டர் 45 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டியூஸ்டேக்குள்ள நம்பரை எடுத்துகிட்டு ப்ளஸ் 45 டேஸ். ஸோ 45 டேஸுங்கிறதால 45 mod 7 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ 45 7ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 3 வருது. ஸோ 2 + 3 mod 7 2 + 3 mod 7னா 5 mod 7. therefore 5 வந்து எந்த டேக்கு இருக்குன்னா ஃப்ரைடேக்கு இருக்குது. ஸோ அங்கிள் வில் கம் ஆன் ஃப்ரைடே. ஸோ இப்போது 8th sum பார்க்கலாம். So 8th sum, prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 2 power n plus 6 into 9 power n இந்த நம்பர் எப்போவுமே divisible by 7ஆக இருக்கும். அதாவது நீங்கள் nக்கு பதிலாக எந்த வேல்யூஸ் எந்த இன்டீஜர் கொடுத்தாலுமே 1 2 3 100 1000 எந்த இன்டீஜர் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நமக்கு அந்த கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது வந்து டிவிசிபிள் பை 7ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு தெரியும் 7 இஸ் டிவிசிபிள் பை 7 கரெக்டாக. ஸோ இங்கே எப்படி ஆரம்பிக்க போகிறோன்னா இங்கே வந்து 2 6 9ன்னு இருக்குது. ஸோ இந்த 3 நம்பர்ஸுமே 7ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா டிவிசிபிள் பை 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இமீடியட்டாக என்ன தோணும், 7 வந்து கண்டிப்பாக 7ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு தோணும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 7 இஸ் டிவிசிபிள் பை 7. ஸோ இதை நம்ம கான்க்ருவன்ஸ் மாடலோவில் எப்படி எழுதலாம், 7 இஸ் டிவிசிபிள் பை 7னா 7 கான்க்ருவன்ட் டு 0 mod 7 கரெக்டாக. ஸோ 7 இஸ் கான்க்ருவன்ட் டு 0 mod 7ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நீங்கள் 7ஐ 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். ஸோ 7 இஸ் கான்க்ருவன்ட் டு 0 mod 7. இப்போ நமக்கு என்ன வேணும்னா இதில் பாருங்கள் 2 power n ப்ளஸ் 6 into 9 power n இருக்குது. ஸோ இந்த 7லேருந்து நம்ம 9 எப்படி கொண்டு வரலாம், ப்ளஸ் 2 ரெண்டு சைடும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 7லேருந்து 9 கொண்டு வரலாம். அதாவது இங்கே அகெயின் நம்ம தியரம் 6 யூஸ் பண்ணுறோம். ஸோ a + or - c இஸ் கான்க்ருவன்ட் டு b + or - c mod n. ஸோ இங்கே சியை வந்து நம்ம 2ஆக வச்சுக்க போகிறோம். ஸோ 2ஐ வந்து ரெண்டு சைடும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 7 + 2 இஸ் கான்க்ருவன்ட் டு 0 + 2 mod 7. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், 9 இஸ் கான்க்ருவன்ட் டு 2 mod 7ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன இருக்குது, 2 power n + 6 into 9 power n இருக்குது. நமக்கு 9 power n வேணும். ஸோ ரெண்டு சைடும் நீங்கள் பவர் n எடுத்துக்கலாம். எந்த ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுக்குமே வந்து சேமாக எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து மாறாது. ஸோ இங்கேயும் நம்ம பவர் n எடுக்கணும், இந்த 2க்கும் பவர் n எடுக்கணும். ஸோ therefore 9 power n is congruent to 2 power n mod 7. ஸோ நமக்கு ஒரு டேர்ம் கிடச்சிச்சு கொஸ்டினில் இருந்து, 9 power n கிடச்சிச்சு. இப்போ இந்த செகண்ட் டேர்ம் பாருங்கள் 6 into 9 power n. ஸோ 6 into 9 power n எப்படி கிடைக்கும், ரெண்டு சைடும் நம்ம 6ஐ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த தியரம் 6லேயே வந்து செகண்ட் பாயிண்ட் AC is congruent to BC mod n. ஸோ இங்கே ரெண்டு சைடும் ஒரு இன்டீஜர் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ரெண்டு சைடும் நம்ம 6ஐ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 6 into 9 power n is congruent to 6 into 2 power n mod 7. ஸோ ஒரு டேர்ம், இந்த டேர்ம் ஃபுல்லாக ஓவர். இப்போ நமக்கு 2 power n ரெண்டு சைடும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாக கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம 2 power n ரெண்டு சைடும் ஆட் பண்ண போகிறோம்.
which implies 2 power n plus 6 into 9 power n is congruent to 2 power n plus 6 into 2 power n mod 7. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? கொஸ்டின் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துருச்சு. ஸோ 2 power n plus 6 into 9 power n நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் ரிமைண்டர் இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 power n plus 6 into 2 power n அப்படின்னு இருக்குது. நமக்கு வந்து இந்த இடத்துல ரிமைண்டர் 0 இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது வந்து நீங்கள் இதை பார்த்தாலே புரியும். 7 is congruent to 0 mod 7 அப்படின்னா இந்த 7 வந்து 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு 0 வந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேர்மை நம்ம 0 ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 power n ஒரு டேர்ம், நடுவில் ஒரு ப்ளஸ் இருக்குது, அடுத்ததாக 6 into 2 power n இருக்குது. ஸோ இது வந்து 2 டேர்ம்ஸாக இருக்குது. இந்த 2 டேர்மில் இருந்தும் நம்ம 2 power n வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கோங்க. 2 power n plus 6 into 9 power n is congruent to 2 power n நான் காமனாக எடுக்க போகிறேன். ஸோ 2 power n நான் காமனாக எடுத்தேன்னா ப்ளஸுக்கு முன்னாடி 2 power n மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 power n காமனாக எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல 1 இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் 6 into 2 power nலேருந்து 2 power n வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் வேல்யூ 6 மட்டும் இருக்கும். ஸோ அந்த 6 இங்கே எழுதிக்கோங்க. mod 7. ஸோ இப்போது 2 power n plus 6 into 9 power n is congruent to 2 power n into 7. 6 plus 1 7. 7 mod 7. ஸோ இந்த 7 mod 7னா என்ன அர்த்தம்? 7 is divisible by 7 அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நம்ம டைரெக்டாக 0 போட்டுடலாம். ஸோ 2 power n plus 6 into 9 power n is congruent to 2 power n into 0 mod 7. ஸோ நம்ம இவ்வளோ சம்ஸில் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல இருக்கிறத அதாவது இது வந்து ரிமைண்டர், இது வந்து டிவைசர். ஸோ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதியிருக்கோம் இல்லையா போன சம்ஸ்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 7 mod 7ன்னு இருக்குது. ஸோ 7 mod 7ன்னு இருக்கிறதால இந்த 7ஐ நம்ம 7ஐ வச்சு டிவைட் பண்ணிட்டோம். ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 7 1 is 7, ரிமைண்டர் கண்டிப்பாக 0 தான் வரும். ஸோ 2 power n into 0 mod 7, அதாவது இது ரெண்டையும் டிவைட் பண்ணி நான் 0 எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ 2 power n into 0 mod 7னா 2 power n into 0 0. So therefore 2 power n plus 6 into 9 power n is congruent to 0 mod 7. ஸோ இந்த டேர்மை நம்ம 0 ஆக்கிட்டோம். அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்? 2 power n plus 6 into 9 power n is divisible by 7 for any integer n. ஸோ நம்ம வந்து இது ஜென்ரலாக தான் பண்ணியிருக்கோம், ஸ்பெசிஃபிக்காக ஒரு எண்ணுக்கு எடுத்து பண்ணல. அதனால் ஆன்சர் எழுதும் போது 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. ஸோ இங்கே வந்து இந்த 7 mod 7க்கு பதிலாக நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 7 வந்து 7ஆல் டிவைட் ஆயிரும். ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கிடைக்கும், அதான் கான்செப்ட். ஸோ 2 power n into 0 mod 7. ஸோ இங்கே வந்து நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 7 is divisible by 7. 7 congruent to 0 mod 7. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பவர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்ததுக்கப்புறமா ரிமைண்டரை நம்ம 0 ஆக்க ட்ரை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போது 9th sum. ஸோ 9th sum பார்த்தீங்கன்னா find the remainder when 2 power 81 is divided by 17. ஸோ 2 power 81 இது வந்து ரொம்ப பெரிய நம்பர். 2 power 81 17ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 power 81 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சம்மில் நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, 7 congruent to 0 mod 7ல் ஆரம்பித்து ஒன்றா ஆட் பண்ணி
மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி 2^81 சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரெண்டு சைடும் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணி 2^81 கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 2^5 எடுத்துக்கோங்க. ஸோ ஏன் 2^5 எடுக்கிறோன்னா, இந்த 2^5 நம்ம திருப்பி ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 2^10 கிடைக்கும். இந்த 2^10 நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 4 எடுத்து 2^40 கண்டுபிடிச்சி அகெயின் 2 எடுத்து 2^80 கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா 2^10 கூட 8 எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 2^80 வரும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து 2^5 எடுக்கிறேன். ஸோ 5ல் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு ஈஸியாக 10 கிடச்சிரும். 10லேருந்து ஈஸியாக நான் வந்து 80யோ 40யோ கொண்டு வந்துக்குவேன். அதனால நான் வந்து 2^5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 2^5 வந்து 2^5ஓட வேல்யூ 32. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு 2^5 இஸ் கான்க்ருவென்ட் டு என்ன நம்பர் mod 17 வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு 32 நம்ம 17ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ 32 17 17 1 17 ரிமைண்டர் 15. ஸோ 32 17ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 15 வந்திருக்கு. ஸோ 2^5 இஸ் கான்க்ருவென்ட் டு 15 mod 17. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி 2^5க்கு நான் வந்து ஸ்கொயர் எடுத்தேன்னா 5 × 2 10. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று நமக்கு தெரியணும். 2^5 இன்னொரு ஒரு பவர் இருக்குது, அது கிட்டேயே வந்து இன்னொரு ஒரு பவர் இருக்குன்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம். இப்போ சப்போஸ் 2^5 இன்ட்டு தனியாக இன்னொரு 2 × 2^2 அப்படின்னு இருக்குன்னா நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 and 2 அடுத்தடுத்து இருக்குது. அதாவது 5க்கு இன்னொரு பவராக 2 இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். இதே இது 2^5 × 2² இந்த மாதிரி தனியாக இன்னொரு இது கூட இருந்ததுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆனால் பேஸ் வந்து சேமாக இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அதாவது கீழே இருக்கிற நம்பர் வந்து சேமாக இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைடும் ஹோல் ஸ்கொயர் எடுக்க போகிறோம். 2^10 கொண்டு வர போகிறோம். ஸோ 2^5 the whole square is congruent to 15² mod 17. So 2^5 the whole square na 5 × 2 10. So 2^10 is congruent to 15² 225 mod 17. இப்போ இந்த 225 நம்ம 17ஆல் டிவைட் பண்ணோம். So 225 17 1 is 17 55 17 3s are 51 remainder 4. ஸோ இங்கே இந்த 225 mod 17 4 mod 17 ஆயிரும். ஸோ 2^10 is congruent to 4 mod 17. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2^10 நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டேரெக்டாக பவர் 8 எடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு 4 தனியாக எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறமா 2 எடுத்து காட்டுறேன். ஸோ 2^10 the whole power 8 எடுத்தோன்னா நமக்கு டேரெக்டாக 2^80 கிடச்சிரும். ஸோ ரெண்டு சைடும் எடுக்கணும். 4^8 mod 17. So 2^10 the whole power 8 na 2^80 is congruent to 4^8 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 65536 mod 17. ஸோ இப்போ இந்த 65536 நம்ம 17ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 65536 17. ஸோ 3 51 14 5 8 இங்கே வந்து 136 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 9, இங்கே வந்து 3 17 5s are 85. ஸோ 8 இங்கே வந்து 6 17 5s are 85 ரிமைண்டர் வந்து 1. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 2^80 is congruent to 65536 mod 17. ஸோ இந்த 65536 நம்ம 17ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 1 வருது. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 2^80 is congruent to 1 mod 17. ஏன்னா ரிமைண்டர் வந்து 1 தான் வந்திருக்கு. ஸோ therefore 2^80 is congruent to 1 mod 17. ஸோ இப்போ நமக்கு 2^80 நம்ம கிட்ட இருக்குது, ஆனால் நமக்கு 2^81 வேணும். ஸோ நான் ரெண்டு சைடும் 2 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 2 ×
2 power 80 is congruent to 2 into 1 mod 17. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இப்படி 2 பவர் ஒரு நம்பர் இன்ட்டு 2 பவர் இன்னொரு நம்பர் இருந்ததுன்னா அந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 2 power 1 and 2 power 80 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க பவரை. ஸோ 2 power 81. ஸோ 2 power 81 is congruent to 2 mod 17. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 power 81 17ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 power 81 17ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் 2. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 2. இப்போது இது வரைக்கும் ஓகே, 2 power 10 வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு டேரெக்டாக 8 கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பவர் 4 ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 2 power 10 the whole power 4 is congruent to 4 power 4 mod 17. ஸோ 4 power 4 பார்த்தீங்கன்னா நமக்கு 256 வரும். ஸோ 2 power 40 is congruent to 256 mod 17. ஸோ இந்த 256 17ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ 1 mod 17. ஸோ இப்போது 2 power 40 இருக்குது, நமக்கு இப்போ 2 power 80 வேணும். ஸோ 40 into 280 ரெண்டு சைடும் ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸோ 2 power 40 the whole square is congruent to 1 square mod 17. ஸோ இந்த சைடு 2 power 80 கிடச்சிரும், congruent to 1 mod 17. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 power 80 is congruent to 1 mod 17 தான் கிடச்சிருக்கு. இங்கேயும் 2 power 80 is congruent to 1 mod 17 தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சைடும் 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் பவர் 8 எடுக்கிறனால எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 4 power 8 கண்டுபிடிக்கிறதுக்கு டஃப்பாக இருக்குது, டிவைட் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்குன்னா நீங்கள் 4 power 4 ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு 256 டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 power 80 வந்துடும். ஸோ எந்த இடத்துல 2-ஐ மல்டிப்ளை பண்ணணும், எந்த இடத்துல எந்த பவர் எடுக்கணுங்கிறது கிளியராக இருந்தால் இந்த சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போது லாஸ்ட் சம். ஸோ லாஸ்ட் சம் நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். The duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னை டு லண்டன் ஃப்ளைட் ட்ராவல் 11 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The airplane begins its journey on Sunday at 23:30 hours. ஸோ ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம் ஃப்ரம் சென்னை, ஏன்னா சென்னை டு லண்டன் இல்லையா, ஸோ சென்னையில் தான் கிளம்புது. ஸோ ஸ்டார்டிங் டைம் ஃப்ரம் சென்னை 23:30 hours. ஸோ 23:30னா மிட் நைட் கிட்ட, அதாவது 11:30. ஸோ 23:30 ஹவர்ஸ்க்கு கிளம்புது. இஃப் த டைம் டு சென்னை இஸ் 4.5 hours ahead to that of London's time. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னை டைம் எப்படி இருக்குன்னா 4.5 hours ahead of London time. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை டைம் இஸ் 4.5 hours ahead of London time. அதாவது இப்போ வந்து லண்டனில் வந்து ஆஃப்டர்நூனாக இருக்குன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் ஆக போகுது, அதாவது ஈவினிங் ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ அங்கே வந்து 12 o'clock இருக்குன்னா நமக்கு வந்து 4:30 PM இருக்கும் இங்கே. ஸோ 4.5 hours நம்ம வந்து முன்னாடி டைம் வந்து நமக்கு முன்னாடி இருக்குது. ஸோ லண்டன் வந்து நமக்கு லேட்டாக வராங்க, நம்ம வந்து சீக்கிரமாக நமக்கு டைம் போகுது. ஸோ அதுதான் வந்து இந்த இது. ஸோ இப்போது then find the time at London when the flight lands at London airport. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா சென்னை டு லண்டன் ஃப்ளைட் போகுது, சென்னையிலேருந்து கிளம்பிடுச்சு. லண்டன் போகும்போது அதோட லேண்டிங் டைம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சும்மா லேண்டிங் டைம் கேட்கல, நமக்கு அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லண்டனில் இருக்கிற லேண்டிங் டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த சம்மர் ரெண்டாக பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு யூஸ்வலாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி டைம் வச்சு, அதாவது 23:30 hours 11 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ டைம் இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டு நமக்கு கிடைச்ச டைம்லேருந்து 4.5 hours நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அதுதான் வந்து லண்டன் டைமாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம லேண்டிங் டைம் யூஸ்வலாக கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம் ஃப்ரம் சென்னை 23:30 hours, ட்ராவலிங் டைம் 11 hours.
ஸோ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம், ரீச்சிங் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா 23:30 hours. ஸோ 23:30 + 11 மாடுலோ 24. ஸோ இங்கே வந்து 1 டேக்கு 24 hours, அதனால நம்ம வந்து மாடுலோ 24 எடுத்திருக்கோம். ஸோ 23:30 + 11 mod 24 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போது 23:30 + 11 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆட் பண்ணும்போது 34:30 mod 24. ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம 12 எடுக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ 23:30 + 11 நமக்கு வந்து 34:30. ஸோ 34:30ங்கிறது கண்டிப்பாக 24 விட கூட தான், அதனால தான் நம்ம வந்து 24 எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ½ an hour அப்படியே வச்சுட்டு இந்த ஹோல் 34 hours மட்டும் நம்ம 24ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 34 24. ஸோ 24 1 is 24, ரிமைண்டர் 10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10:30 mod 24. ஸோ நம்மளோட ரீச்சிங் டைம் என்ன, ரீச்சிங் டைம் at London is 10:30 AM on டே கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம வந்து என்னைக்கு ஃப்ளைட் வந்து என்னைக்கு கிளம்பியிருக்குன்னா, the flight begins its journey on Sunday. ஸோ சண்டே நைட்டு கிளம்பியிருக்கு. ஸோ சண்டே நைட் கிளம்பியிருக்கு ப்ளஸ் 11 hours தான் இருக்குது. ஸோ 24 hours கம்ப்ளீட்டாக முடியலை, அதனால் சண்டேலேருந்து ப்ளஸ் 11 hours அது கண்டிப்பாக மண்டே தான். ஸோ ஆன் மண்டே. ஸோ சண்டே நைட்டு மிட் நைட், இது சண்டே மிட் நைட்லேருந்து 11 hours போது கண்டிப்பாக நமக்கு மண்டே தான் இருக்குது. ஸோ ரீச்சிங் டைம் அட் லண்டன் இஸ் 10:30 AM on மண்டே. ஸோ இப்போ நம்ம ஒரு பார்ட் முடிச்சிட்டோம், இன்னொரு பார்ட்காக தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சென்னை டைம் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம், ஏன்னா 23:30ங்கிறது அது சென்னையிலேருந்து கிளம்புன டைம். ஸோ அதனால் நம்ம 23:30 வச்சு இந்த 10:30 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சென்னை டைமுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10:30 இருக்கும். ஆனால் அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா, find the time at London when the flight lands at London airport. ஸோ லண்டனில் இருக்கிற டைம் வேணும், ரீச்சிங் டைம் அட் லண்டன் நமக்கு வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 10:30 AMலேருந்து 4.5 hours நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்னை டைம் பார்த்தீங்கன்னா, சென்னை டைம் இஸ் ஈக்குவல் டு 4:30 ப்ளஸ் லண்டன் டைம். ஏன்னா சென்னை வந்து அஹெடாக இருக்குது. ஸோ லண்டன் டைம்லேருந்து 4.5 hours நம்ம வந்து அஹெடாக இருக்கோம். ஸோ சென்னை டைம் இஸ் ஈக்குவல் டு 4:30 ப்ளஸ் லண்டன் டைம். இப்போ நமக்கு லண்டன் டைம் வேணும். ஸோ லண்டன் டைம் இஸ் ஈக்குவல் டு சென்னை டைம் மைனஸ் 4:30. ஸோ சென்னை டைம்லேருந்து 4:30 hours நம்ம சப்ராக்ட் பண்ணோம். ஸோ சென்னை டைமிங் என்ன, 10:30 மைனஸ் 4:30. ஸோ 10:30 மைனஸ் 4:30 நமக்கு 6 AM. So therefore the flight lands at London at 6 AM morning on Monday. ஸோ இந்த 10:30 AMங்கிறது நம்மளோட சென்னை டைம். நானும் அவங்க கேட்டுக்கிற கொஸ்டின் வந்து லண்டன் டைம்ங்கிறதால இந்த 10:30லேருந்து நம்ம 4.5 hours சப்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது 6 AM. ஸோ therefore ஆன்சர் பார்த்தீங்கன்னா, the flight will land at London airport on Monday. டேயும் நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக எழுதணும். ஸோ சண்டேலேருந்து 11 hours மண்டே. ஸோ ஆன் மண்டே அட் 6 AM. ஸோ இதோட நம்மளோட எக்ஸசைஸ் 2.3 சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.